நாளில் உன்னுடைய கவனிப்பிற்கும் உன்னுடைய செயலுக்குள்ளும் உன்னுடைய உளமான செயலுக்குள்ளும் வந்தவைகளாக மட்டுமே தான் இருக்கும். ஆக துன்பம் வந்துவிட்டது என்பது ஒரு எச்சரிக்கையாக இருந்தாலும், துன்பம் வரக்கூடும் என்பது எச்சரிக்கையாக இருந்தாலும், நீ அந்த பொருளையெல்லாம் விட்டு விலகிவிடு என்று அவர் சொல்லவில்லை. விலகினால் அங்கே துன்பம் இருக்கும். அந்த துன்பம் அதனால் வந்தது என்பதை உணர்ந்தாயானால் உனக்கு மறுபடியும் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அதான் முக்கியமான விஷயம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்பது அந்த பொருளிலிருந்து நீ விலகினால் துன்பம் நிச்சயமாக இல்லை. இது ஒட்டுமொத்தமான செசேஷன் கிடையாது. ஆனால் அந்த பொருளின் மீது எப்போதாவது துன்பம் வரும். ஒரு குழந்தையை பெற்று விட்டோம் என்றால் அந்த குழந்தை 40 வயது 30 வயது 20 வயது கழித்து ஒரு விஷயம் செய்கிறது என்றால் அந்த விஷயம் நம்மளுடைய மரபணு மூலமும் வரும். அதே நேரத்திற்கு நாம் ஆசைப்பட்ட ஒன்றுதான் அது. அல்லது எப்படி வைத்துக் கொள்ளுவோம், அந்த ஆசைப்பட்டு வெளிவந்த ஒன்றின் மீது நாம் அந்த துன்பம் வரும்போது, முக்கியமான விஷயம், எதனால் நமக்கு துன்பம் வருகிறதோ அந்த துன்பம் அந்த ஆசையினால் வந்தது என்று சொல்லும்போது இங்கே நீங்கள் நினைக்கின்ற மூட பழக்க வழக்கங்களை வள்ளுவர் உடைக்கிறார். விதி என்று சொல்வதை வள்ளுவர் இங்கே உடைக்கிறார். ஏதோ நடத்திவிட்டது என்று சொல்லுவதை உடைக்கிறார். நம்முடைய மாயைகளை தகர்த்தெறிகிறார். நம்மளுடைய அறியாமையையும் தெரியாமையையும் புரியாமையையும் உடைக்கிறார். ஆக எதுவரை நாம் ஒரு பொருளின் மீது ஆசையோடு இல்லையோ, ஆசையோடு இல்லை என்று சொல்லலாமே ஒழிய, நம்மை தேடி வருகின்ற ஒன்றோடு தொடர்போடு இருப்பது ஆசையாகாது. தொடர்பு எப்படி ஆசையாகிவிடும்? ஆக ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த ஒவ்வொரு செயலுக்கும் நிகழ்விற்கும் அந்த பொருளின் மீது, பொருள் என்பது வெறும் மெட்டீரியல் வேல்யூஸ் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதனுடைய மாரல் வேல்யூஸும் எடுத்துக்கொள்வோம். அதாவது அறநெறி வழியாக பொருளியல் ரீதியாக வராத பல விஷயங்கள் இருக்கிறது. நாம் படிக்க வேண்டும் என்ற ஆசை, கல்வி கற்க வேண்டும் என்ற ஆசை. நினைத்து பாருங்கள், கல்வி கற்க வேண்டும் என்று வள்ளுவர் தெளிவாக கூறுகின்றார். கற்க கசடர கற்பவை, கற்க வேண்டியவை, கற்க வேண்டிய முக்கியமானவை, அதில் அழகாக பிரிக்கிறார். அப்ப கற்க ஆசைப்படுகிறோமே, அதனால் துன்பமா? அடுத்த கேள்வி. அதனால் கற்காமலே விலகிவிட முடியுமா? விலகிவிட முடியாது. ஆனால் ஒன்று, நாம் எந்த பொருள் என்று மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அந்த பொருளை அகப்பொருளாக, புறப்பொருளாக, அறநெறி பொருளாக, ஜடப்பொருளாக கணக்கு பண்ணி பார்க்கும்போது இது வெறும் ஒரு கருத்து பெயர்ப்பல்ல, ஒரு இன்டர்பிரேஷன் அல்ல. ஒன்றிலிருந்து நமக்கு ஒன்று வருகிறது என்றால் அது நாம் வரவழைத்து கொண்ட துன்பம். that every thoughts and every actions, அந்த every actions என்பது அந்த பொருளோடு தொடர்பு கொண்ட ஆசை. அதனால் நாம் தெளிவாக தீர்க்கமாக நம்மளுடைய செயலில் இருப்பதற்குத்தான் இந்த பொருள்பட நாம் ஆசைப்படாமல் இருக்க சொல்லி இருக்கிறாரே ஒழிய, நீங்கள் ஆசைப்படுவதையே விட்டுவிட்டால் என்ன செய்ய முடியும்? அதனால் நன்றாக கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த ஆசையினால் வருகின்ற துன்பம் அல்லது விலகினால் துன்பம் இல்லாமல் போகும் நிலை, ஆனாலும் நாம் இயங்க வேண்டிய நிலை. அப்படி இது மட்டும் உண்மை என்றால் எல்லாவற்றிற்குள்ளும் அவர் நுழைந்திருக்க முடியாது. ஆனால் ஒன்று உறுதி. எப்படி என்றால், நீங்கள் ஆசைகளை, எண்ணங்களை முழுவதுமாக துறந்து விட்டால், இப்பொழுது ஆன்மீக ரீதியாக ஒரு கருத்து இருக்கிறது. புத்தர் கூறுகிறார் அல்லவா, அனைத்திற்கும் ஆசைதான் காரணம். அந்த ஆசை என்பது எண்ணம். தட்ஸ் கால்டு சித்த நிரோதகா என்று கூறுகிறார்.
இதை பதஞ்சலி எப்படி கூறுகிறது என்றால், சித்த விருத்தி நிரோதகா. அந்த ஆசையோ அல்லது அந்த உள்ளிருக்கக்கூடிய ஒரு எண்ணமோ அல்லது அது பற்றிய ஒரு துளிர் விடுதலில் எழும்பும் போதே அங்கே அதை அழித்துவிடு. அப்புறம் இயக்கம் எப்படி இருக்கும்? நம்முடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் சொல்லப்படுகிறது. இதில் என்ன இருக்கிறது என்றால், முழுவதுமாக ஆசையற்று இருந்தோமானால் இயக்கமற்று இருந்ததல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நாம் தொடர்பு வழிப்படுத்தி வருந்தி வழிப்படுத்தி அதற்குள்ளே உள்ளே நுழைந்து ரஷ் பண்ணுவதுதான் இந்த ஆசையினுடைய நிலை. சாப்பிட வேண்டும் என்று தூண்டுதல் உள்ளிருந்து நடக்கிறது. சாப்பாடு ஃப்ரீயாக கிடைத்து விட்டால், இப்ப ரமணருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை பார்த்தீர்களானால், அவர் சில வீடுகளுக்கு சென்று அந்த காலத்தில் கொஞ்சம் இந்த உணவை கேட்டு பெறக்கூட இல்லை. அவர் அந்த இடத்தில் போய் நின்றாரே, அந்த பசி தூண்டுதலில் நின்றாரே, அப்போது அந்த உணவு அங்கே பரிமாறப்படுகிறது. இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது. பகவானுக்கு கிடைத்தது வேறு நிலையா, இப்போது இருக்கக்கூடிய வேறு நிலை என்று சொல்ல வேண்டாம். இன்றைக்கு பார்த்தீர்களானால் கார்களில் வைத்துக்கொண்டு உணவை போய் அங்கு போடுகிறார்கள் அந்த ஏழ்மையானவர்களுக்கு. அந்த உணவு அவர்களை தேடி வருகிறது. இங்கே என்ன நடக்கிறது? அவர்களுக்கு உள்ளே தூண்டப்பட்ட ஒன்றிற்கு ஒரு தீனியாக இது அமைகிறது. இது மாதிரி இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு நிலைக்குள்ளும் தூண்டப்படும். ஏனென்றால் பொறிகளும் புலன்களும் இருக்கும் வரை நாம் தூண்டப்படாமல் இருக்க முடியாது. அப்படி தூண்டப்படும் ஒவ்வொன்றிற்குள்ளும் ஒரு தீனியும் தினவும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் போது அது தானாக நமக்குள்ளே வருகிறதா? ரொம்ப முக்கியமான விஷயம். நாமே வழியே போய் அதை பெறுகிறோமா? இந்த இரண்டு விஷயத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தீர்களானால் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எல்லா விஷயங்களையும் நாம் ஆசையற்று செய்தோமானால், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இதைத்தான் கீதை என்ன கூறுகிறது? இந்த விஷயம்தான். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இதற்கு பிறகு என்ன? இது ஆசையை அற்று பலனை எதிர்பார்க்காமல் இருப்பது என்பது ஆசையற்று போய் கடமையை செய். இப்ப பாருங்க, கடமையை செய்வதற்கு வள்ளுவம் எங்கேயும் குறுக்கீடு பண்ணவில்லை. ஆனால் கடமையை செய்வதற்கு முன்னால் பற்று கொண்டு விடாதே, ஆசை கொண்டு விடாதே, எதிர்பார்த்து விடாதே. இப்ப நினைச்சு பாருங்க, கடமையை ஒன்றை செய்து கொண்டே இருந்தால் ஒரு மாத காலம் நாம் பணியில் இருந்தோமானால் அந்த பணி முடிந்தவுடன் அந்த மாதத்திற்குரிய சம்பளம் வருகிறதே, ஒவ்வொரு நாளும் நான் சம்பளம் 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 என்று நினைத்து கொண்டே வேலை பார்ப்பதில்லையே. இது கொஞ்சம் மேலெழுந்த வாரியான விஷயங்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தொடர்ந்து வளர்த்து கொண்டிருக்கிறாள். அது என்ன செய்யும், எப்படி செய்யும் என்ற நினைவில்லாமல் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம். திட்டம் போட்டு வளர்க்கக்கூடிய குழந்தைகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். இப்போ அவ அந்த குழந்தையை வளர்க்கிறாளே, அது ஆசையில் வளர்க்கிறாளா இல்ல திட்டம் போட்டு ஆசையற்று வளர்க்கிறாளா? இல்லை, வளர்க்கிறாள். இதைத்தான் ஜென் தத்துவங்களும் முறையாக கூறுகின்றன, பகவத்கீதையும் முறையாக கூறுகின்றன. புத்தரும் அதைத்தானே செய்தார். அவர் ஆசையை வெறுத்து விட்டார், ஆசையை அறவே ஒழிக்கச் சொன்னார். ஆனால் அவர்